1 minus 1 2 minus 2 போட்டு ஆகல. அப்ப நம்ம Yes, sir. ரெசிப்ரோக்கல் போட வேணும். அப்ப ரெசிப்ரோக்கல் வச்சு போடணும்னா p by q ஃபார்மேட் பண்ணணும். p வந்து என்னதுல டிவைட் ஆகும், q வந்து எதுல டிவைட் ஆகும்னு சொல்லி கொடுத்தேன். அதாவது இது a in x power n plus a n minus 1 x power n minus 1 அப்படின்னு போயிட்டு இருந்து லாஸ்ட் டைம் பிளஸ் a நாட் ஈக்குவல் 0ன்னு வருதுன்னா இந்த bங்கிற டைம் என்னவாகும், ஃபேக்டர் ஆஃப் a நாட்டும் qங்கிற டைம் ஃபேக்டர் ஆஃப் a n வரும். ஸோ அதுதான் ரூல். நான் வந்து Yes, sir. ஓகே. அதே மாதிரி என்ன வரும், p, q வந்து பிரைம் பேட்டரா இருக்கும். p, q வந்து என்ன இருக்கணும், பிரைம் பேட்டரா இருக்கும். இதுதான் ரேஷனல் நம்பரோட ரூட்டோட ஐடியா. பட் இது என்னன்னா உனக்கு வந்து இது வந்து கியூப் ரூட்டும் போது நீ நார்மலாவே சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பா இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், என்ன கஷ்டமா இருக்கும். சரியாமா? Yes, sir. சரி, இப்போ என்னன்னு பார்த்தலாமா? Yes, sir. ரூட் நீ நார்மலாவே போட்டாலும் சரி, இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்து நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும் சரி. சரியாமா? Yes, sir. இன்னொரு ஐடியா கூட கொடுத்து நான் இருக்குங்களா, சம் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட் என்னது, இது ஆட் பவர் ஈவன் பவர். ஆட் பவர் எவ்வளவு இருக்குது, இது ஆட் பவர். கரெக்ட்டுங்களா? இன்னொரு ரூட் கண்டுபிடிச்சோம்ல, ஆட் பவர் ஈவன் பவர். Even power. ஆட் வந்து எவ்வளவு, 2. ஈவன்ங்கிறது என்ன, -1 இதுக்கு வந்து இதுவும் நம்ம சேர்த்திக்கணும். கரெக்ட்டுங்களா? சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்டோட இது வேல்யூ வச்சு நம்ம பார்க்கணும். இதனோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, இதனோட கோஎஃபிஷியன்ட் -1, கான்ஸ்டன்ட் டேமோடது வந்து -1. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு, -2. -2. ரெண்டு ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, 0ன்னு வருது. அப்ப ரெண்டு ஆட் பண்ணா 0ன்னு வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், x equal to 1 is a root. ஓகேங்களா? x equal to 1 is a root. இது ஒரு அப்ப அப்ளை பண்ணுமா, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்ளை பண்ணா மேபி இதே செக் பண்ணிக்கங்க. 2 into 1 -1 equal to 0. ஓகே. அப்ப நம்ம டைரக்டா என்ன பண்ணுங்க, சிந்தெடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா, இல்ல லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கியூபிக் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, நீங்க டக் டக் டக்னு போட்டுடலாம். இது சால்வ் பண்ணி சொல்றது. லாங் டிவிஷன் போட்டுருவீங்களா, லாங் டிவிஷன் போட்டு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வரும், குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வந்து இங்க சால்வ் பண்ணுவோம். சரி, லாங் டிவிஷன் பர்சன்ட் என்ன வருதுமா, ரிமைண்டர் வருதுங்க சார். என்னமா ரிமைண்டர் வருதுங்க சார். ரிமைண்டர் வராது இருக்குன்னு 0x போடும். இங்க 0x மிஸ் ஆயிருக்கு பாரு, அந்த 0x நீ போட்டுக்கணும். ஓகேங்க சார். 0x மிஸ் ஆகுது, அதான் நானும் கொஞ்சம் லைட்டா மிஸ்டேக் ஆன மாதிரி அப்புறம் செக் பண்ணும்போது 0x மிஸ் ஆகுது. அதனால அந்த 0xங்கிற எல்லாவோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு வேணும்ல. அப்ப x ஸ்கொயர் இருக்குது, x ஓட கோஎஃபிஷியன்ட், அதனால 0x போட்டு போடணும். எஸ் சார். ஏன்னா ரிமைண்டர் கண்டிப்பா 0 ஆனாதான் ஃபேக்டர், இல்லைன்னா ஆகாது. கரெக்ட்டுங்களா? இது ஆல்ரெடி நம்ம பேட்டர் தியரம் நமக்கு தெரியும். அப்ப அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா உனக்கு ரிசல்ட் வந்துரும். கரெக்ட்டா? எஸ் சார்.
போட்டுருக்கேன்னு எஸ் சார் போட்டிருக்கேங்க சார். ம் 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1. மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன்று வருதா? ப்ளஸ் ஒன்று வந்துருக்குடா கண்ணு. ஓகேங்க சார். இல்லை செக் பண்ணிக்கோ. இங்கே 0x தான் இருக்கும். அப்போ நீ இது பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும்? இங்கே மைனஸ் எக்ஸ் வருது. மைனஸ் எக்ஸ் வரும்போது பிளஸ் தான் சார். ப்ளஸ் ஆகும். அதுவும் கேட்டு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் வரனால இங்கே வந்து ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா உனக்கு 0 ஆகும். அப்போ இதை நீ வந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். எஸ் சார். -1 plus root of -7/4, -1 minus root of -7/4. அதே ரூட் 7i வருதுல்ல, ரூட் 7i ரூட்ஸ் -7 வரும் நினைக்கிறேன். ரூட் -7 வந்து என்ன பண்ணணும்? 7i எழுதிக்கணும். ரூட் 7i காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாற்றி எழுதணும்ல. எஸ் சார். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாற்றி எழுதிக்கங்க. நீங்க எழுதிக்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாற்றி எழுதிக்கணும். சார் அப்ப i ஸ்கொயரோட வேல்யூ தான் சார் -2. i ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -1. அப்போ ஐயோட வேல்யூ ரூட் -1. அப்போ நம்ம கையில் இருக்குது ரூட் -7 இருக்கும். கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ என்ன ஆகும்? அதனால ரூட் 7 into i. கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். எஸ் சார். ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்து நீ கண்ண மூடிட்டு காம்ப்ளெக்ஸ் போட்டுரு. அதை மட்டும் நான் வச்சுக்கோ. சரியாமா? ஓகேங்க சார். எஸ் சார் போட்டுங்க. சரிம்மா. இப்போ ரேஷனலைஸ் ரூட்டு வேணும் அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த கான்செப்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை ரிமைண்டர் பண்ணிடுறோம். ஏன்னா ரேஷனலைஸ் தீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கெஸ் தான். இது கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். சரிங்களா? அவனே கெஸ்ன்னு தான் சொல்லிக்கிறான். பட் ரேஷனலைஸ் ரூட்ல இந்த தீரத்தோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். இது ஒரு பாலினாமியல். இந்த பாலினாமியல்ல உனக்கு ரேஷனலைஸ் ரூட் இந்த மாதிரி ஃபார்மேட் வேணும்னா p/q ஃபார்மேட். ஏன்னா p/q ஃபார்மேட் தான் வந்து ரேஷனலைஸ் ரூட். ஓகேங்களா? நார்மலா வந்து ரேஷனலைஸ் ரூட், இது ரேஷனலைஸ் ரூட். அப்ப ரேஷனலைஸ் ரூட் வேணும்னா அவன் அழகா சொல்லிட்டான், p, q வந்து காமன் டிவிசர். இப்படி போட்டா இது பேர் காமன் டிவிசர், ஜிசிடி. ஜிசிடி வந்து ரெண்டுக்கு காமனா டிவைட் ஆகிறது வந்து கண்டிப்பா ஒன்னா இருக்கணும். இல்லைன்னா அதான் அப்படி இருக்க வேணும். அதனால என்ன கிடைக்குதுங்கன்னா p is a factor of a நாட்டும் q is a factor of a ன்னு இருக்குதுங்கிறோம். இந்த ரூலை நான் வச்சுக்கோ. ஒரு ரேஷனலைஸ் ரூட்னு சொல்லிட்டாமே இது இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோ. சரிங்களா? இப்போ ரேஷனலைஸ் ரூட்னால எனி இன்டிஜர் நம்பர் இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். அது உங்களுக்கு தெரியும். எனி இன்டிஜர் நம்பர் இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். அப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஏன் சார் ரேஷனல் ரூட்டே இல்லை, நீங்கள் எப்படி சார் ரேஷனல் ரூட்னு சொல்லலாம்னு நினைக்கலாம். எனக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் x = 1ங்கிறது ரூட்னு சொல்லிட்டேங்க பாருங்க. x = 1ங்கிறது என்னது? ரேஷனல் ரூட். புரியுதுங்களா? x = 1 இஸ் a ரேஷனல் ரூட். மற்ற ரெண்டு தான் காம்ப்ளெக்ஸ் ரூட் தவிர இது வந்து x = 1ங்கிறது ரேஷனல் ரூட். அப்போ நோ ப்ராப்ளம். சரியாம்மா?
எஸ் சார். சரி, இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் நம்ம போடுறதுக்காக பேசுறேன். இந்த கொஸ்டின் நம்ம போட வேணும். ஏன்னா எக்ஸ் பவர் 8 எக்ஸ் கியூப் வச்சு எப்படி உல்டா பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ் பவர் 8 நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது, அது என்ன கேட்கறான், ஜஸ்ட் ரேஷனல் ரூட் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண சொல்றான். இருக்குதுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். சரிங்களா? அவனே கிளியரா ஐடியா கொடுத்துக்கலாம், மேபி இருக்கலாம், எல்லாமே போகலாம் சொல்லிட்டான். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கலாம் பார்த்தீங்களா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 வந்து ஏஎன் வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஏஎன் ஏ டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஒன் எக்ஸ் பிளஸ் ஏ நாட். இதில் என்னன்னா ஏ டூவோட வேல்யூ வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து 1, இந்த ப்ராப்ளத்தில் வந்து 1, ஏ நாட்டோட வேல்யூ 4. சரிங்களா? ஏ நாட்டோட வேல்யூ 4. அவன் குறிச்ச கண்டிஷன் படி இதுதான் ரூல். இப்போ பியோட பேட்டர்ன் என்ன, 4க்கு என்னெல்லாம் பேட்டர்ன் 1 2 4. 1க்கு பேட்டர்ன் என்ன 1. எப்பயுமே என்ன பண்ணுவோம், பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் என்ட்ரி பண்ணிப்போம். இப்போ அடுத்த வரைக்கும் என்ன பண்ண சொல்றான், பி பை கியூ ஃபார்மேட் வேணும்னா இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். பி பை கியூனா இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். அது பி கமா கியூங்கிற வேல்யூ என்னவா இருக்கணும், ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கணும். பி கமா கியூவோட வேல்யூ ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கணும். அப்போ இதுல வந்து 1 இருக்குது, இதுல பார்த்தீங்கன்னா 1 2 4 இருக்குது, 1 2 4 இருக்குது. அப்போ எதிர் என்னவா இருக்க போகுது, 1 மைனஸ் 1 1 by 2 மைனஸ் 1 by 2 1 by 4 மாற்றி போடுறேங்க. பி பை கியூ ஃபார்மேட் தான் என்னன்னா, பி பை கியூ ஃபார்மேட்னா நம்ம நியூமரேட்டர் மாற்றி போட்டிருக்கோம். அப்போ என்ன கிடைக்குன்னா பி பை கியூ, இது வந்து கியூவோட பேட்டர், இது வந்து கியூவோட பேட்டர், இது வந்து பியோட பேட்டர், இது வந்து பியோட பேட்டர். அப்போ பி பை கியூனா 1 டிவைட் பை 1. ஏன்னா பியோட வேல்யூ என்னது இங்க இருக்குது 1 இருக்குது, கியூவோட வேல்யூ 1 இருக்குது, 1 டிவைட் பை 1 ஆர் 1 டிவைட் பை மைனஸ் 1, 1 டிவைட் பை மைனஸ் 1. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ இருக்குது 2 இருக்குது. அப்போ 2 டிவைட் பை 1 ஆர் 2 டிவைட் பை மைனஸ் 1. அதே மாதிரி மைனஸ் 2 டிவைட் பை போட்டாலும் உனக்கு அது இதில் மைனஸ் டிவைட் பை 2 1 போட்டாலும் மைனஸ் 2 டிவைட் பை மைனஸ் 1 போட்டாலும் அதே ரிசல்ட் தான் வரும். அதனால அது தேவையில்லை. அடுத்தது 4 டிவைட் பை 1 4 டிவைட் பை மைனஸ் 1. இதெல்லாம் பாசிபிள். பிரைம் வேல்யூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் வேல்யூ தான் வருது. இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னா இது இதையே போட்டீங்கன்னா உனக்கு 0 வரணும். இங்கே இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4ல போட்டால் 0 வரணும். அப்போ என்னாச்சு, 1 ஸ்கொயர் பிளஸ் 4 இஸ் நாட் ஈக்குவல் 0, மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 4 இஸ் நாட் ஈக்குவல் 0. எந்த வேல்யூ போடணும், இங்க இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். இங்க இருக்கிற எல்லா வேல்யூ அப்ளை பண்ணி போட்டாலும் இஸ் நாட் ஈக்குவல் 0. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனலைஸ்ட் ரூட் தியரம் வந்து இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை திஸ் டைப் ஆஃப் ஈக்குவேஷன். அப்போ எல்லா ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னா ஆகிறது டவுட் தான் அப்படிங்கிறாங்க. புரியுதாப்பா? ஓகேங்க சார். இது நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்துக்கோ. ரேஷனலைஸ் தியரம் எல்லா லீனியர் எல்லா அல்ஜிபிக் ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு क्वेश्चन வந்து இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை, இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஆமா, இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை, நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஐடியா வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த செகண்ட் क्वेश्चन எதுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணா செகண்ட் क्वेश्चनக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது எக்ஸ் ஸ்கொயர்ட் அது ஈஸியாக போடலாம். இது வந்து எக்ஸ் பவர் 8. அப்போ என்னாச்சு, எக்ஸ் பவர் 8 மைனஸ் 3x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ இது பவர் 8. அப்போ இது ஏ 8ஓட வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் என்ன 1 1. கடைசி கான்ஸ்டன்ட் டேம் வந்து A0. A0ஓட வேல்யூ என்ன 1. சூப்பர், வெரி குட். அப்போ 1ன்னு எடுக்கும்போது பி கமா கியூங்கிறது நம்மளுக்கு காமன் டிவிசன் ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கணும். அப்போ பி பை கியூ ஃபார்மேட் மாற்ற வேணும். நம்ம ஆல்ரெடி தெரியும் பியோட ஃபேக்டர் இதுவாகவும் கியூவோட ஃபேக்டர் இதுவாகவும் எடுப்போம். ரெண்டுமே 1 1 தான் வருது. அப்போ 1 1னா நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா பியோட ஃபேக்டர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஆல்சோ கியூவோட ஃபேக்டர் பார்த்தாலும் பிளஸ் ஆர் மைனஸ் 1. சரியாம்மா? எஸ் சார். புரியுதா இல்ல டவுட் இருக்குதா? புரியுதுங்க சார். அப்ப p by q எதிர என்ன இருக்கணும், p by q வந்து 1 வரணும். கரெக்டா? p by q 1 வரணும். அப்ப +1 -1 போட முடியாது. கரெக்ட்டுங்களா? ரெண்டுக்கு காம்பினேஷன் 1 இருக்குதுன்னா ஓகே. அப்ப என்ன எடுக்கலாம், நம்மளுடைய பேட்டர்ன் இங்கே 1 தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? 1 தான் இருக்குது. எய்தர் p by q என்னவா இருக்கணும், p by q வந்து 1 இருக்கும் ஆர் -1 இருக்கும். ஏன்னா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் வந்து 1 இருக்குது. சரி, இங்க அப்ளை பண்ணி பார்த்தலாமா? இது எப்படி அப்ளை பண்ணி பார்ப்பீங்க? பிரைம் ஃபேக்டரா இல்ல இது ஃபேக்டரா இல்லையான்னு எப்படி பார்ப்பீங்க? நான் வருதுதாமா, x + 1 இஸ் a பேட்டர்ன் போட்டு x பவர் 8 டிவைட் பண்ணி போடுறாங்க. ஓகேங்க சார். x பவர் 8 - 3x + 1. இது வந்து உனக்கு வந்து ரிமைண்டர் 0 வருதான்னு பாரு.
ரிமைண்டர் 0 வருதுன்னா. அதர்வைஸ் இல்ல நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்ல. ஒரே நிமிஷம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்ல. ஏன்னா x = 1 தானே. அப்ப x = 1 and x = -1. இது ரெண்டுலயும் இந்த ஃபார்மேட் 0 வருதான் பாருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 1/8 -3 × 1 + 1. 0 வருதா? வரல. ஒரே நிமிஷம் சார். இல்ல நீ லாங் டிவிஷன் போறதுக்குள்ள இதை போட்டுரு. நம்ம பாலினாமியல் எடுத்து போடுவோம்ல, அதை போட்டுரு. அதுக்கப்புறம் 0 ஆச்சுன்னா நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்க சார். நாட் ஈக்குவல் டு 0. ஓகே. அதே மாதிரி -1 கிட்ட என்ன? நாட் ஈக்குவல் டு 0 சார். ஓகே. அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா 1 தான் பாசிபிள். 1க்குமே பாசிபிளும் போது இங்க பார்த்தா 0 ஆகல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ரேஷனல் ரூட் இருக்குதாங்க கேக்குறான். there is no rational root. there is no rational root. இவ்வளவுதான். இது 2 மார்க்ல क्वेश्चन கேட்கலாம். இந்த டிஸ்கஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்க சார். என்ன ரீசன்னா நமக்கு இந்த கண்டிஷன் ரேஷனலைசேஷன் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப நோ ரேஷனல் ரூட் நமக்கு ஐடியா கிடைச்சிடும். சரியாமா? ஓகேங்க சார். ஓகே. டவுட் இருந்தா சொல்லு பார்க்கலாம். நான் அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்க சார். ஓகேமா. நெக்ஸ்ட் क्वेश्चन எது போட வேண்டியதுன்னா தேர்ட் போட்டு நினைக்கிறேன். தேர்ட் போடலையா? தேர்ட் போட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். போட்டாச்சுல? எஸ் சார். ஓகே. சரி. அடுத்த அப்புறம் ஃபோர்த் நமக்கு என்ன அடுத்தது? ஃபிஃப்த் வேணுமா? ஆமாங்க சார். ஃபிஃப்த்ல ரெண்டுமே போடணும். அதுக்கு பேர் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். நல்லா பாத்துங்க. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாத்துங்க. இங்க ஈவன் பவர் இருக்குது, இதுக்கு ஈவன் பவர் இருக்குது. சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டானா நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இது x⁴ வரைக்கும் வந்தனால தப்பிச்சோம். இதே x⁴6 x⁴8 இந்த क्वेश्चन கூட நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த क्वेश्चन கூட. இப்ப ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழ தியரிட்டிக்கலா கொடுத்துக்கறாங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாத்துக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்ப சொல்றோம் அப்படின்னா ஒண்ணுமே ரொம்ப ஈஸி தான். x² + x ன்னு ஒரு ஈக்குவேஷன் வந்து அதே ஐடியாவுல ரெசிப்ரோக்கலா மாறுதுன்னா 1/x² + 1/x ன்னு மாறுதுன்னா இது ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? அப்படி கன்வெர்ட் ஆகும். எந்த கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோஎஃபிஷியன்ட் ஆர் சேமா இருக்கும். அதாவது x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்தா 1/x² கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 இருக்கும். 1 தான் இருக்கும். அந்த மாதிரி ஐடியா தான் நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அது எப்படி சார் பாசிபிள்? இது எல்சிஎம் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு வந்து அதே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இப்போ இது நீங்க இந்த ஈக்குவேஷன் நீங்க எல்சிஎம் எடுத்து போடுங்க. இது எல்சிஎம் எடுங்க என்ன கிடைக்கும்? x² + x divided by x². அப்ப எல்சிஎம் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு அதே ஃபார்மேட் தான் வருது தவிர வேற ஃபார்மேட் வராது. சரிங்களா? +1 வச்சுங்க, இங்க +1 வச்சுங்க. அப்பதான் கரெக்டா வரும். அப்ப +1 வரும். சரிங்களா? ஏன்னா அது மிஸ்டேக் x² எடுக்கும்போது x +1 வரும். +1 போடும்போது உங்களுக்கு அதே ஈக்குவேஷன் வந்துடும். x² + x + 1 divided by x வரும். ஈக்குவல் டு 0 வந்து இந்த 0 எங்க போயிடும், திரும்ப அதே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அப்ப ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்னா x ரீப்ளேஸ் பை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் x ரீப்ளேஸ் பை 1/x. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா டேக்கிங் LCM and simplify is getting the same equation. P of x தான் அது ஈக்குவேஷன்னா P of 1/x is also P of x ன்னு கிடைச்சதுன்னா that is called a reciprocal equation. That is called a reciprocal equation. Okay வாமா? Reciprocal equation. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 1 மார்க்ல கேட்கலாம். இத பேஸ் பண்ண क्वेश्चन ஒரு 5 மார்க்ல வர சான்சஸ் இருக்குது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கமா. ஓகேங்க சார். வேற என்ன ஜிமா? பார்க்கலாமா? எஸ் சார், பார்க்கலாங்க சார். சரி. இப்போ வந்து அவன் சொல்லிட்டான் ஆல்பாங்கிறது. அதை நான் இன்ன வரைக்கும் சொன்னேன். அந்த கண்டிஷன் தான் சொல்றேன். ஆல்பா ரூட்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை இது வந்து 0 ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ என்ன சொல்றான்னு பார்த்து இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்குதுங்கிறாங்க. A polynomial is a degree n is said to be the reciprocal polynomial if the following conditions are true. என்ன ட்ரூங்கிறான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். P of x equal to 1/p of x. ஓகே, P of x இந்த கண்டிஷன். ஏன் x⁴n சொல்லல அப்படின்னா x⁴n வந்து ஈக்குவல் டு 0 போடும்போது இந்த x⁴nங்கிறது அந்த பக்கம் போயிடும். அதனால நான் x⁴n சொல்லல. அப்ப இது பாருங்க, பாசிட்டிவ் x⁴n ஒன்று வரலாம், இல்ல நெகட்டிவ் ஆஃப் x⁴n ஒன்று வரலாம். ஓகேங்களா? எய்தர் பாசிட்டிவ் வரலாம், அது நெகட்டிவ் வரலாம். பாசிட்டிவ் வந்ததுன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 1. இங்க பாருங்க, பாசிட்டிவ் வந்தா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 1. அதே நெகட்டிவ் வந்தா இஸ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 2.
ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 2. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகேங்க சார். சரி, இப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் என்ன நடக்கும், எப்படி நம்ம டக்குன்னு பார்த்த முடியும், ஒரு ஈக்குவேஷனை டக்குன்னு பார்த்த முடியும், எப்படி நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த தியரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தியரம். இந்த தியரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தியரம். என்ன தியரம் சொல்றா பாருங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்றோம்னா இப் அண்ட் ஒன்லி, ஓகேங்களா, இந்த ஸ்டார்டிங் ஏஎன்னோட வேல்யூ இந்த ஏஎன் வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இந்த ஏஎன் மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஏ1ஓட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஏஎன் மைனஸ் ஒன் ஏ2 இந்த வேல்யூ எல்லாம் ஈக்குவலா அதே மாதிரி எல்லா பாயிண்ட் கோஎஃபிஷியன்ட்க்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் எ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 1 மாடல். ஓகேவா? எல்லாமே பாசிட்டிவ்லி ஈக்குவலா இருந்தா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 1 மாடல். அதே நெகட்டிவ் டேம் வந்ததுன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 2 மாடல். சரியா கண்ணு? எஸ் சார். this is a very important point. இது மேபி 1 மார்க் 2 மார்க்ல கேட்கலாம். எப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம், டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்போ கிடைக்கும், டைப் 2 ஈக்குவேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. இல்லை இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து ப்ரூவ் தட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லி கீழே இருக்கிற நம்ம 5th கொஸ்டின் 2 கொஸ்டினுமே கேட்கலாம். அதை வச்சு சால்வ் பண்ணணும் கூட கேட்கலாம். ப்ரூவ் தட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அண்ட் சால்வ் சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா 5 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்குது. சரியாமா? ஓகேங்க சார். அது 5th கொஸ்டினோட ஐடியா. நம்ம 1 பை 1 பார்ப்போம். இப்போ பாருங்க அவன் என்ன சொல்லிக்கிறான், நம்ம ஈஸியான ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிறான். இங்க பாருங்க எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரி டேர்ம் இருக்குது. நம்ம ஈஸியா கொடுத்துக்கிறான் பாருங்க. இங்க எக்ஸ் பவர் 6 சரிங்களா? இங்க பாருங்க எக்ஸ் பவர் 4 ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க 6 கரெக்டாமா? இங்க என்ன கிடைக்குது? 6 கிடைக்குதா? அப்ப a5ம் a0 ஈக்குவல். கரெக்ட்டா தப்பா? கரெக்ட்டுங்க சார். அதே மாதிரி x பவர் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ 1. அப்ப என்னாச்சு? a4ம் இதுக்கு கரஸ்பாண்டிங் இதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. கரெக்ட்டுங்களா? 1. எஸ் சார். ஈக்குவல். இப்போ இது 6 இது வந்து 1. சூப்பர், வெரி குட், ஈக்குவல். அப்புறம் இது என்னது? இதனோட கோஎஃபிஷியன்ட் -43. -43 கிளியருங்களா? எஸ் சார். அப்ப இது என்ன ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்கா தெரியும்? ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன சொன்னேன்? ரெசிப்ரோக்கல் டைப் 1. இல்ல அது ரெசிப்ரோக்கல் வந்து ஓகே ஈவன் சொல்றீங்க. ஓகே இது வந்து எல்லாமே ஈக்குவலா இருந்ததுன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 1. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 1. இதுக்கு ஐடியா கொடுத்துறாங்க பாருங்க. இது a5 வேல்யூ என்ன? 6. அதே கடைசி இது பாருங்க a0 -6. சூப்பர். அப்ப என்னாச்சு? a5 is equal to minus a0 minus of a0. சூப்பர். type 2. அடுத்தது என்ன? டைப் 2 எல்லாமே செக் பண்ணனும். அதே மாதிரி எல்லாமே செக் பண்ணனும். இது -41 +41 97 -97. அதனால ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இஸ் டைப் 2. ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? அதனால 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது, பாத்துக்கங்க. சரியாமா? எஸ் சார். எஸ் சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆகுதுன்னா கண்டிப்பா 0ங்கிறது ஒரு ரூட்டே இருக்காது. கம்பல்சரி 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது, பாத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஏன்னா क्वेश्चन எங்க இருந்து வேணா கேட்கலாம். ஃபுல் புக்க தரவு பண்ணாதான் நம்ம அத 1 மார்க் 2 மார்க்கோட ரிலீஸ் ஆகாது. இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பா 0ங்கிறது ரூட்டாவே இருக்க பாசிபிள் இல்லையா? ஏன்னா x 1/x சப்போஸ் x வந்து 0 இருந்தா 1/x வந்து does not exist. கரெக்ட்டுங்களா? does not exist. அதனால வந்து கண்டிப்பா 0ங்கிறது வந்து ரூட்டா இருக்காது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகேங்க சார். அதே மாதிரி இன்னொரு ஐடியா சொல்லிக்கிறேன் பாருங்க. கோஎஃபிஷியன்ட் அண்ட் தி சொல்யூஷன் ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு தி ரியல். ரியலா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கறாங்க. ஓகே? கோஎஃபிஷியன்ட் அண்ட் சொல்யூஷன். கோஎஃபிஷியன்ட் வந்து an a0 இல்ல. கோஎஃபிஷியன்ட்டோ அதே மாதிரி சொல்யூஷன் வருதுல. சொல்யூஷன் வரதும் கண்டிப்பா ரியலா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கறாங்க. சரிங்களா? மேபி அது காம்ப்ளெக்ஸ் நம்பரா கூட இருக்கலாம் அப்படினு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க. சரியா கண்ணே? எஸ் சார். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோ. என்ன பாயிண்ட்னு சொல்றேனோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் சார். மார்க் பண்ணிட்டேங்க சார். ஓகே அடுத்து பார்க்கலாமா? எஸ் சார். அடுத்த 2-3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரும், பாத்துக்கங்க. சூப்பரான பாயிண்ட்ஸ் இது. இது என்ன சொல்லிக்கிறேன்னு பாருங்க. அது சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நம்ம பார்த்துட்டோம். p of x equal to 0 அப்படின்னா ஆல்பா ரூட்னா 1/α is ரூட். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்குன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்குன்னா ஆல்பாங்கிறது ஒரு ரூட்டா இருந்தா கண்டிப்பா 1/αங்கிறது another ரூட்டா இருக்குங்க. ஓகே?
அப்படி இருந்தா அந்த ஈக்குவேஷன் must be the reciprocal equation. சரிடா கண்ணு? எஸ் சார். சரி, சம் ரூல்ஸ் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. இங்க பாருங்க ஒரு ரூல் சொல்லிக்கிறேன் பாருங்களேன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான் ஆட் டிகிரினா தெரியும், எக்ஸ் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 5 இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஆட் டிகிரி டைப் 1 இருந்ததுன்னா எக்ஸ், இது ரொம்ப ஷார்ட்கட், ரொம்ப ஈஸியா இருக்குது பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஈஸியா ரூட் அப்படின்ட்டா சூப்பர்மா. அப்படி மீனிங் என்ன? எக்ஸ் பவர் 5 பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இதை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு கஷ்டம். அப்ப நீ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 1 இருக்குதா செக் பண்ணு. டைப் 1 இருக்குது, நீ கண்ணை மூடிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஈஸி ரூட்னு சொல்லிடலாங்க. நம்ம ஈஸி பாத்தியா? எஸ் சார். என்ன டவுட் இருக்குதாமா? இல்லைங்க சார். அதே மாதிரி இன்னொரு ஐடியா கொடுத்துறா பாருங்க. பாருங்க, ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 2 அத x equal to -1 ரூட் இருக்குனா x equal to 1 ரூட் இருக்குனா, அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். அப்ப -1 போடாலும் உனக்கு ரூட் இருக்கு. ஈவன் டிகிரி ஓகே, இங்க பாருங்க இன்னொரு சொல்லிக்கிறேன். ஈவன் டிகிரியா இருந்ததுன்னா ஈவன் டிகிரியா இருந்தா என்ன நடக்கும்? அது டைப் 2 எரர். டைப் 2ங்கற பத்தியா? டைப் 2 ன்னு என்னது? ஆல்டர்னேட் சைன் மாறி வருது, கரெக்ட்டுங்களா? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். an equal to minus a0, an minus 1 equal to a1 minus a1 இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது ஈவன் டிகிரி பாலினாமியல். ஈவன் டிகிரி பாலினாமியல்னா x power 4 கான்ஸ்டன்ட் டேர்ம் -1 plus x cube, இது வந்து minus x plus x squared, இந்த மாதிரி ஆல்டர்னேட் சேம் மாறி வருது அப்படின்னா ஈவன் டிகிரி தானே. ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறி வருதுன்னா என்ன சொல்லிக்கிறாங்க? மிடில் டேர்ம் வந்து x ஸ்கொயர். கண்டிப்பா மிடில் டேர்ம் வந்து 0 வரணும். x ஸ்கொயர் தான் மிடில் டேர்ம் வந்து கண்டிப்பா 0 வருதுன்னா x equal to 1 x equal to -1 ஆர் ரூட்ங்கறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாடா? எஸ் சார், புரிஞ்சுதுங்க சார். அதாவது ஈவன் டிகிரி எடுக்கிறீங்க x பவர் 4 பிளஸ் x கியூப், அதப்ப ஆல்டர்னேட்டிங் என்ன வரும்? -1 - x. மிடில் டேர்ம் வந்து 0ன்றா. நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மிடில் டேர்ம்ங்கிறது யாரு? இங்க x ஸ்கொயர்ங்கிற டேர்ம் இருக்க கூடாதுங்கறான். அப்படி இல்லைன்னா டைரக்டா வந்து x equal to 1 x equal to -1 வந்து ரூட்ன்றாங்க. சரி, இதே x பவர் 6க்கு சொல்ல பார்க்கலாம் என்ன மாதிரி ஈக்குவேஷன் வரும்னு. x பவர் 6க்கு இதை விட்டுருங்க, இந்த எக்ஸாம்பிள் விட்டுருங்க. நாம தனியா ஒரு x பவர் 6க்கு கோஎஃபிஷியன்ட் 1 ன்னு வெச்சிட்டு போடுங்க. என்ன கிடைக்கும்? x பவர் 6 னா கான்ஸ்டன்ட் டேர்ம் -1ங்க. ரிவர்ஸும் எழுதிக்கங்க. -1 எஸ் சார். x பவர் 5 minus x plus x power 4 minus x square. மிடில் டேர்ம் 0, கரெக்ட்டுங்களா? மிடில் டேர்ம் இருக்கு. எஸ் சார். மிடில் டேர்ம் இருக்க கூடாது. அவ்வளவுதாங்க. ஐடியா புரிஞ்சுச்சா? அப்ப இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து x equal to 1 and x equal to -1 என்னட்டா ஆட்டோமேட்டிக்கா ரூட் இருக்கும். எஸ் சார். எத்தனாவது क्वेश्चन பாயிண்ட்க்கு? இந்த பாயிண்ட். சரியாமா? எஸ் சார். சரி, அப்ப ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் கொடுத்துக்கிறேன். ஈவன் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? டேக்கிங் x + 1ங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டு y ன்னு எடுத்துக்கிட்டு ஆர் x - y 1/xங்கிறது y ன்னு எடுத்து சொல்லிட்டோம். அதை வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கறோம். அதை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணுங்க. இது நம்ம போட போறோம். இப்போ என்னன்னா இந்த பாயிண்ட் இப்ப சொன்ன பாத்தியா? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். இந்த பாயிண்ட் பாருங்க, ஈவன் டிகிரின்னு சொல்லிக்கிறாங்களே, இந்த பாயிண்ட்ல என்ன எடுக்க சொல்றான்? x + 1/x y ன்னு எடுத்துக்கோ, ஆர் x - 1/x y ன்னு எடுத்துக்கோ. இது எப்படி சார் கிடைக்குது? நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் தான் இருக்குது. அப்ப எப்படி இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குங்கிறது தான் நம்ம வந்து 5th ப்ராப்ளம் இருக்கு பாத்தியா? 5th ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. அதை எப்படி சால்வ் பண்றங்கற ஐடியாவை இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சரியாமா? எஸ் சார். சரி, இது என்னன்னு அவன் புக்ல கொடுத்த எக்ஸாம்பிள். இது என்ன டைப்மா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன டைப்? ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பா? செகண்ட் டைப் சார். சூப்பர், வெரி குட். அது கண்டுபிடிச்சிட்டியா? இதுக்கு 1 மார்க். ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஓகே, அத 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து ஒருக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்? சால்வ்ன்டா எப்படி சால்வ் பண்ணனும்? x = 1. ஏன் x = 1?
இன்ன வரைக்கும் பார்த்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, ஈவன் டிகிரி பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்குதான் செக் பண்ணுங்க. ஈவன் டிகிரி பாருங்க, ஒரு பிட் மிடில் டேம் செக் பண்ணுங்க. மிடில் டேம் என்ன இதுக்கு, இங்க என்னமோ ஒரு டேம் மிஸ் ஆகுது பாருங்க, அந்த டேம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அந்த டேம் வந்து எக்ஸ் கியூப் ஒரு டேம் இல்ல, அதனால மிடில் டேம் 0. அப்ப மிடில் டேம் 0 அண்ட் ஆல்சோ ரெசிப்ரோக்கல் 2னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லிடணும். இந்த ரீசன் சொல்லி எழுதணும், அதுக்கு தான் கேட்டேன். ஓகே, ரீசன் என்ன, மிடில் டேம் 0 and even degree polynomial. Yes, sir. Even degree polynomial. Therefore, x equal to 1 and x equal to minus 1 are roots. Correct? Yes, sir. அப்ப இது x ரெண்டு ஃபேக்டர் தானே, அப்ப x minus 1 into x plus 1 is a factor of given polynomial. கரெக்டாமா? Yes, sir. அப்ப இது என்ன கிடைக்குது, x squared minus 1 is a factor. கரெக்டா இருக்குண்ணா? Yes, sir. யாருக்கு, இந்த p of x, இந்த p of x. ஓகேங்க சார். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இத வச்சு என்ன பண்ணலாம், ஃபேக்டர் நம்ம 0 ஆவதா செக் பண்ணிக்கலாமா, லாங் டிவிஷன் வச்சு 0 ஆவதா செக் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்க சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ் சார், புரிஞ்சுதுங்க சார். இது 5 மார்க்ல கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. 5 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. 35 போட முடிஞ்ச போட்டு கம்ப்ளீட் பண்ணு, லாங் டிவிஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணு. அப்ப என்ன ரூட் வருதுன்னு பார்த்துட்டு x பவர் 4ல ஈக்குவேஷன் வரும். அந்த x பவர் 4ல இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம திரும்ப சால்வ் பண்ணணும். பாசிபிள் இருந்தா சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த ஒர்க் என்னமோ நம்ம அதை சால்வ் பண்ணி போடணும். எஸ் சார். சார், எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்றேன் என்ன, இங்க வந்துட்டு x ஸ்கொயர்னு இருக்கறனால 6x பவர் 4ன்னு எடுத்திருக்கீங்க சார். சொல்லுமா? x ஸ்கொயர்னு இருக்கறனால 6x பவர் 4ன்னு எடுத்திருக்கீங்க சார். கரெக்ட். அப்ப 6x பவர் 6ன்னு வந்துருச்சுங்க சார். ஆனா -1 இருக்கறனால 6x பவர் 4ன்னு தானேங்க சார் வரும். அப்ப எப்படிங்க சார் 35x பவர் 5 இதையும் கேன்சல் பண்ண முடியும்? 0x பவர் 5 போடுறோம், இல்லைன்னா அது 0 போடணும்டா கண்ணு, அது 0 போட்டுக்கோ, அவ்வளவுதான். ஓகேங்க சார். இல்லாத டைம் அது நான் வச்சுக்க, ஒரு டைம் இல்லையா நமக்கு கிடைக்கலையா, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், 0 போடணும், மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோ. ஓகேங்க சார். அது இது போட போடதான் டவுட் வரும், அதை கிளியர் பண்ண முடியும். போடுங்க, அது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு அந்த 35x பவர் 5 கீழ கொண்டு வரணும் தானே சார்? ஆமாமா, நமக்கு என்னது -35 + 0, அப்ப என்ன கிடைக்கும், -35 வரும். கரெக்ட்டா? கரெக்ட் தான்மா? எஸ் சார். எஸ் சார். ஓகே.
ஃபைனல் ஆன்சர் இது வரதான் போடுறாங்க. எஸ் சார். என்ன லேட் ஆகுது, என்ன சொல்லணுமா? இல்லைங்க சார், போட்டுட்டு இருக்கீங்க சார். போட்டேங்க சார். வந்துருச்சு. இதுதான் வருது, வேற வருதா? இதாங்க சார் வருது. சூப்பர் மகன். ஓகே, இது வரைக்கும் என்னாச்சு? நம்மளுக்கு 2 ரூட் வந்து இருக்குது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு -1, 2 ரூட் வந்துருச்சு. அப்போ பவர் 4னா இன்னும் 4 ரூட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது 5 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இது 5 மார்க் கொஸ்டின் 2025 இந்த ஃபார்மேட்ல ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. சரிங்களா? அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல போடுவோம். இந்த கான்செப்ட் கிளியரா இருந்தால் அடுத்த கான்செப்ட் போட முடியும். இது ஓகேங்களா உங்களுக்கு? எஸ் சார். பின்ன எத்தனை ரூட் கண்டுபிடிக்கணும்? 4 ரூட் பாயிண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? எஸ் சார். சரி, இப்போ என்ன சொல்லிக்கிறோம்? பவர் ஈவன் டிகிரியா இருந்தாங்க பாருங்க, ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான். இந்த கடைசி பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். For the even degree reciprocal equation by taking x plus 1 by x or x minus 1 by x is as y. எப்போ வந்து x plus 1 by x எப்போ வந்து x minus 1 by x எடுக்கணும்னா ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகி வரும்போது.
இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல். அப்போ இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா x plus 1 by x தான் வரும். x minus 1 by x வராது. இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். x replaced by 1 by x ன்னு அப்ளை பண்ணுங்க. இது ஈஸியான ஐடியா. x replaced by 1 by x ன்னு அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் சொல்றாங்கன்னு? 6 by x power 4 minus 35 by x cube plus 62 divided by x square minus 35 divided by x plus 6. கரெக்டா கண்ணு? என்ன டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு? இல்லைங்க சார். இது எதுக்கு பண்றது தெரியுதா? இன்னும் 4 ரூட் கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஈஸியான ஐடியாக்காக அதை பண்றோம். சரியாமா? ஓகேங்க சார். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க என்ன கிடைக்கும்? 6 x power 4 plus 6 by x power 4 minus 35 x cube minus 35 divided by x cube plus 62 x square plus 62 divided by x square minus 35 x minus 35 divided by x plus 6 plus 6 plus 6 plus 6 எப்படி வந்தது? அது எல்சிஎம் எடுத்து போடணும்ல. எஸ் சார். plus 6 வருது இல்ல? ஆமா plus 6 வருது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். equal to 0. கரெக்டாமா? எஸ் சார். சரி இதுக்கு அப்புறம் எப்படி சால்வ் பண்றது? எனி ஐடியா? ஒரே நிமிஷம் சார். 62 divided by x plus 6 x power 4 plus இல்ல இது வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பார்த்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? சரி again இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. திரும்ப இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. 6x power 4 minus 35x cube plus 62x square minus 35x plus 6. சரிடா கண்ணு? எஸ் சார். இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. புரியலன்னு கேட்டுக்கோ. x squared plus 1 by x squared எழுதலாமா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கான்செப்ட். இப்போ இது நீ எழுதிட்டீங்கன்னா எல்சிஎம் எடு. x power 4 plus 1 வருமா? x power plus 4 1ன்னா இது உள்ள மல்டிப்ளை பண்ணி பாரு. 6x power 4 plus 6 ன்னு கிடைச்சிடும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். டவுட் இருந்தா கேட்டுக்கமா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மறுபடியும் ஒரு கடைசி ஸ்டெப் மட்டும் இருக்கு சொல்லிட்டாங்க சார். அதாம்மா x squared வருது இல்ல? x squared plus 1 by x squared வருது இல்ல? அத வந்து x squared நீங்க எல்சிஎம் எடு. x squared எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும் சொல்லணும்? x square plus 1 by x. x power 4. x squared எல்சிஎம் எடுத்தா x squared into x squared என்ன? x power 4 தானே? எஸ் சார். அதாவது இப்படி இருக்குதுன்னு x squared plus 1 by x squared that is equal to LCM எடுத்தேன்னா x power 4 plus 1. x power 4 plus 1 by x squared. கரெக்ட்டுங்களா? அப்ப 6 மல்டிப்ளை பண்ணா 6x power 4 plus 6 ன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 6x power 4 plus 6 ன்னு வந்துரும். சரியா கண்ணு? எஸ் சார். இந்த 35 க்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா -35. இது எப்படி எடுக்கறாங்கன்னா நமக்கு xங்கற டேர்ம் வேணுமா? அப்ப அப்படி அவன் என்ன எடுக்கறானா x plus 1 by x ன்னு எடுக்க சொல்லிட்டான். சரிங்களா? இந்த மிடில் டேர்ம் என்ன பண்ண சொல்லிக்கிறானா அந்த மிடில் டேர்ம் அந்த x ஸ்கொயர்ங்கற டேர்ம் கட் பண்ணிட்டு வெறும் 62 மட்டும் வைக்க சொல்லிக்கிறாங்க. வெறும் 62 மட்டும் வைக்க சொல்லிக்கிறாங்க. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஈவன் டிகிரி இந்த மாதிரியும் ஆட் டிகிரி இந்த மாதிரி மாத்துற மாதிரி கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதாவது எது ஈவன் டிகிரி? இது ஈவன் டிகிரி. இது ஈவன் டிகிரி வரும்போது x squared plus 1 by x squared ஆகும். இந்த ஆட் டிகிரி பாத்தீங்கன்னா இந்த ஆட் டிகிரி வந்து x plus 1 by x ஆகும் நம்ம வெச்சுக்கணும். சரியாமா? ஓகேங்க சார். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி இப்போ அடுத்த ஒர்க் என்ன நடக்குது அப்படின்னா அவன் வந்து சொல்லிட்டான்ல x plus 1 by x வந்து என்ன எடுக்க சொல்லிட்டா y எடுக்கிட்டு இருக்கான். அப்ப x plus 1 by x ன்னு நம்ம என்ன எடுத்துக்குவோம் ஆட்டோமேட்டிக்கா y ன்னு எடுத்துக்குவோம். சரியாமா? எஸ் சார். அப்ப நமக்கு என்ன வேணும்? x squared plus 1 by x squared வேணும். x squared plus 1 by x squared வேணும். இது எப்படி கண்டுபிடிப்ப? x plus 1 by x நம்ம கையில இருக்குது. x squared plus 1 by x squared எப்படி கண்டுபிடிப்பனா இதுக்கு ஸ்கொயர் பண்ணிடு. இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர் பண்ணிடு. அப்ப என்னாச்சு? x plus 1 by x whole squared equal to y squared. கரெக்டாடா? எஸ் சார். அப்ப இது a plus b whole squared ஃபார்முலா அப்ளை பண்ணு. x squared plus a squared plus b squared
plus 2ab 2 into x into 1 by x equal to y squared 1 by கரெக்டாடா x equal to y square. Yes, sir. இந்த டைம் கட் ஆயிடும் அப்ப என்னாச்சு x squared plus 1 by x squared equal to 1 y by x squared square. minus 2 கரெக்ட்டுங்களா Yes, sir. அப்ப இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணுவீங்க y squared minus 2 போடுவீங்க இந்த இடத்துல என்ன போடுவீங்க y போடுவீங்க கரெக்டாமா Yes, sir. அப்ளை பண்ணுங்க அப்ப என்னாச்சு சொல்லுங்க அப்ளை பண்ணா Y plus 1 by y. y squared by 2 இதுக்கு பதிலா x squared plus 1 by x squared என்னது இங்க இருக்கு பாருங்க x squared plus 1 by x squared என்ன y squared minus 2 கரெக்ட்டா Yes, sir. x plus 1 by x என்ன y x plus 1 by x என்ன y Y. அப்ப y squared minus 2 minus 35 into y plus 62 equal to 0 கரெக்ட்டா எடுங்க Yes, sir. இது 5 மார்க் क्वेश्चन கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் Okay, sir. 6y squared Y square minus 12 minus 35y plus 62 equal to 0. அப்ப சொல்லுங்க 6y squared 6y square minus 35y plus 50 equal to 0. இதை சால்வ் பண்ணாங்க இது நார்மலா ஃபார்முலா மெத்தட் போட்டு சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் ஓகேங்க சார் இல்ல நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டு உங்களுக்கு ஐடியா கிடைச்சா ஓகே இதோட 300 வருது இது பாசிபிளா பாத்துங்க 300 35 -35 னு வருது இது திங்க் பண்ணுங்கடி நம்ம ஃபார்முலா மெத்தடே போட்டுறலாம்னு நினைக்கிறேன் செக் பண்ணிட்டு சொல்றேன் ஃபார்முலா மெத்தட் போட்டுறலாம்ல ஃபார்முலா மெத்தட் தாங்க சார் போட்டுட்டு இருக்கேன் ஓகே Ten by 3, 5 by 2. Super, ma, very good. 10 by 3, 5 by 2. 5 by 2 வருதா? Yes, sir. So, okay, ma. இது யாரோடது y ஓட வேல்யூ கரெக்ட்டுங்களா? y equal to 10 by 3, y equal to 5 by 2. கரெக்ட்டா? பட் y என்ன எடுத்துக்கிறோம் நாம? y வந்து x plus 1 by x எடுத்துக்கிறோம் கரெக்ட்டுங்களா? x plus 1 by x equal to 10 by 3. அடுத்து y என்னது x plus 1 by x equal to 5 by 2 கரெக்டாமா yes sir இது LCM எடுங்க again x squared plus 1 plus divided 1 by x equal to 10 by 3 x square plus 1 into 3 is equal to 10x 3x square 3x square minus 10x plus 3 is equal to 0 அதே ஐடியா பண்ணீங்கன்னா 2x square plus 2 minus 5x equal to 0 கரெக்ட்டுங்களா அப்ப 2x square minus 5x plus 2 equal to 0 plus 2 equal to 0 இது ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்றாங்கன்னு என்ன வரும் டக்குன்னு சால்வ் பண்ணீங்க அவ்வளவுதான் 4 ரூட் வந்துரும் ஆல்ரெடி நம்மளுக்கு ஈக்குவேஷன் இருக்குது
மொத்தம் 6 ரூட் வந்துடும். இது சால்வ் பண்ணது இது பண்ணா 9, இது பண்ணா 10. அப்ப 9 minus 10, 9 into 1 minus minus. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப 3x minus 9. Divided by 3. ஓகே ஓகே. அது நீங்க அப்படி போட்டாலும் சரி இல்லை இப்படி போட்டாலும் சரி. அப்ப x equal என்ன கிடைக்குது 3, x equal to 1/3 இதுக்கு. அதே மாதிரி இது என்ன கிடைக்குது 4 minus 5. அப்ப 4 into 1 minus minus. அப்ப என்னாச்சு x equal to 4 minus 4/2. 2x minus 4/2 x equal 2. this is 2 ஆயிரும். அப்ப என்னாச்சு x equal to 2, x equal to 1/2. கரெக்டாடா கண்ணு? Yes, sir. அப்ப மொத்தம் 6 ரூட்ல 6 ரூட் என்னன்னு வருது பாருங்க. x equal to 1, minus 1, 3, 1/3, 2, 1/2. அவ்வளவுதான் 6 ரூட் வந்துச்சு பாருங்க. Yes, sir. ஓகே. இந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தா ஒரே ஒரு क्वेश्चन 5th क्वेश्चन இருக்குதா? Yes, sir. என்னென்ன ப்ராசஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்துக்கோ. ஒரு நாள் கூட செக் பண்ணிக்கோ. ஓகே பண்ண முடியும்னா 5th 2 இருக்குது. அட்லீஸ்ட் ஒன்னாச்சு ட்ரை பண்ணி போட்டு வர முடியுமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது. அது 2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீ போட்ட ஐடியா வருது. இப்போ போட்ட क्वेश्चन திரும்ப கொடுத்துக்கறான்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ போட்டுருக்கோம்ல. இப்போ செகண்ட் क्वेश्चन ஒன்னு தான் இருக்குது. அதை மட்டும் பண்ண முடியுமா பார்த்துக்கோ. இப்போ போட்ட क्वेश्चन எது திரும்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. ஆமாங்க சார். அப்ப இது முடிச்சாச்சு கரெக்ட்டுங்களா? 5 மார்க் क्वेश्चन முடிச்சாச்சு. நீங்க இத ட்ரை பண்ணி இப்போ இந்த ப்ராப்ளம் போட்ட ஐடியாவை இத நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கங்க. எஸ் சார் போடுறேங்க சார். ஏன்னா இது வந்து பவர் 4 நம்ம பவர் 6க்கே போட்டோம் கரெக்ட்டுங்களா? இது பாரு பவர் 4 தான் கொடுத்திருக்கோம். நம்ம பவர் 6க்கே போட்டோம் செகண்ட் பார்ட். எஸ் சார். ஓகே டேங்க. சரி முடிக்கிறீங்க. இது ஈக்குவேஷன் இது வந்து 2025ல கேட்டுக்கறாங்க. இது அதே ஐடியா தான். 2025. மேல இது நோட் பண்ணிட்டீங்களா இல்ல வெயிட் பண்ணணுமாடா? எடிட்டிங் சார். ஓகே வெரி குட். இதுல ஹோம்வொர்க் முடிச்சு முடியுங்களா? ரெண்டுல ஏதோ ஒரு ஹோம்வொர்க் முடியுமா இல்ல ரெண்டுமே முடிக்கிறீங்களா? 6 to 7th month சார். இல்ல 5 இல்ல 5th sem போட்டுறேங்க சார். ரெண்டுமே போட்டுறியா? எஸ் சார் போட்டுறேங்க சார். நான் போட்டுரு. நம்ம 12:30க்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கு சொல்லிக்கிறேன் கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி. இந்த எக்ஸாம்பிள் 27 2025 இப்ப கரண்டா எழுதுனாங்க பாத்தீங்களா அதுல கேட்டுக்கறாங்க. அதுல கேட்டுக்கறாங்க. இத ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிருங்க. ஆர்டர் பண்ணா என்ன கிடைக்கும்? 7x³ minus 4x² minus 4x³ plus 7 equal to 0. இது என்ன டைப் கண்ணு? 43 சார். 43 மாத்திட்டேன். அத செக் பண்ணிட்டு மாத்திட்டேன். எஸ் சார். இது என்ன டைப் கண்ணு? an அது a னா a3 a3 a0 ரெண்டு சேமா? எஸ் சார். அடுத்தது யார் வரா? a2 வும் a2 a1 ரெண்டு சேமா? எஸ் சார். இத ஒரு மாத்தி கொடுக்கிறேன். ரெண்டு சேம் -43. அப்ப இது என்ன டைப்? ரெசிப்ரோக்கல் டைப் 1 மாடல். ஆட் ரெசிப்ரோக்கல் ஆட் ஈக்குவேஷன் டைப் 1. ஆட் ஈக்குவேஷன் வெரி குட். அப்ப ஆட் ஈக்குவேஷன் அந்த கண்டிஷன் சொல்லிக்கிறோம்ல. என்ன கண்டிஷன்? x - 1 x equal to 1 - 1 நினைக்கிறேன். -1 x is equal to -1. டைப் 1 இருந்தா டைரக்டா என்னவா இருக்குன்னா டிகிரி ஆட் டிகிரி இருந்தா x equal to -1 must be the root ன்டா. ஓகேங்களா? இதே டைப் 2 இருந்தா x equal to 1. டைப் 1 இருந்தா ஆட்டோமேட்டிக்கா -1 ன்டா. டைப் 1 னா டைப் 2 வும் பாத்துங்க. டைப் 1 கண்ண மூடிட்டு என்ன எழுதுறீங்க? x equal to -1 is a rule. x equal to -1. எஸ் சார். நம்ம 2025ல கேட்டுக்கறா நோட் பண்ணிக்கங்க. x equal to -1 is a root. எதனாலன்னு சொல்லிருங்க. எதனால? ஆட் டிகிரி ரீசன் சொல்லிட்டோம். ஆட் டிகிரி அது இங்க சொல்லுங்க. ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 1 மாடல். அப்ப என்ன வரும்? x equal to -1 னா x plus 1 வச்சு காம்படிஷன் மெத்தட் போட்டீங்கன்னா உனக்கு கான்ஸ்டன்ட் வரும். அதை நீங்க சால்வ் பண்ணா போதும். அப்ப என்ன நிக்குது? 7x³ minus 43x² minus 43x plus 7. இத வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்? கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருங்க. கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருந்தா அதுல இருந்து நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வருது பார்க்கலாம். சால்வ் பண்ணா என்ன வரும் சொல்றாங்கன்னு அதுக்கப்புறம் அடுத்து மூவ் பண்ணுங்க.
எஸ் சார். செவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 50x + 7 சார். ஓகேம்மா. சரி, அதை சால்வ் பண்ணி போட்டா நீங்க போட்டுருக்க பாருங்க, ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். சரி, டவுட்மா அப் டு திஸ் கான்செப்ட்? புரிஞ்சுதுங்க சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோ, அடுத்த கிளாஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 5th கொஸ்டின் இப்போ 2 ஏன்னா ஒரு கொஸ்டின்